ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்றைய உரையில் கும்பகோணம் திரும்பி வந்த ஸ்ரீ ராகவேந்திரரை கண்டு மக்கள் எவ்வளவு தூரம் ஆனந்தமடைந்தார்கள் என்பதை பார்த்தோம். பிறகு கும்பகோணத்திலேயே தங்கிவிடப் போகின்றார் என்று முடிவு செய்து மக்கள் எல்லாம் பரவசமடைந்த நிலையில் ராகவேந்திரன் எண்ணம் வேறாக இருந்தது. அதாவது தனக்கு வயதாகி கொண்டிருக்கின்றது என்று பிருந்தாவன பிரவேசத்தை பற்றி சிந்திக்க தொடங்கினார் என்று நேற்றைய உரையின் இறுதியில் பார்த்தோம். வாருங்கள் தொடர்ந்து என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம். அந்த காலத்திலே கேரள தேசத்திலே தலை சிறந்த ஜோதிட வல்லுநர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஜோதிடத்திலே ஒருவருடைய ஆயுள் காலத்தை அவ்வளவு துல்லியமாக கணிக்க முடியாது என்று சொல்வார்கள். கண்டம் என்று சொல்வார்களே தவிர மரணம் என்று கூட சொல்ல மாட்டார்கள். ஒருவேளை சரியான மரண தேதி தெரிந்தால் கூட அதை சொல்ல மாட்டார்கள். அப்படி ஆயுட்காலத்தை கூட துல்லியமாக கணிக்கக்கூடிய 3 ஜோதிடர்கள் ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசனம் செய்ய கும்பகோணம் வந்தார்கள். வந்தவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு சுவாமிகளை வணங்கினார்கள். உடனே ராகவேந்தர், உங்களுக்கு ஒரு வேலை தரப்போகின்றேன், செய்வீர்களா? அது எங்கள் பாக்கியம் சுவாமி என்று மூவருமே ஒரே குரலில் சொன்னார்கள். ஸ்ரீ ராகவேந்தர் ஒரு ஜாதகத்தை எழுதி அவர்களிடம் கொடுத்து, இதை போன்ற ஒரு ஜாதகத்தை உடையவனுக்கு ஆயுட்காலம் எவ்வளவென்று நிர்ணயித்து சொல்ல முடியுமா என்றதும், முடியும் சுவாமி, ஆனாலும் நாங்கள் பெரும்பாலும் ஆயுட்காலத்தை கணிப்பதில்லை என்று சொன்னார்கள். உங்களால் முடியும் அல்லவா? முடியும் சுவாமி. அப்படியானால் கணித்து சொல்லுங்கள். நான் கொடுத்துள்ள ஜாதகத்தில் பெயர், ஊர் எதுவுமே கிடையாது. இதை போன்ற ஒரு ஜாதகக்காரன் இருந்தால் அவனது ஆயுட்காலம் எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே உங்களிடம் இந்த வேலையை கொடுத்திருக்கின்றேன். முக்காலமும் உணர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரரே நம்மிடம் இப்படி ஒரு உதவியை கேட்கின்றாரே என்று அகமகிழ்ந்து மூவரும் அந்த ஜாதகத்தில் மூழ்கினார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம் அந்த மூவருடையுமே சர்ச்சை இருந்தது. தான் கணித்த கணிப்பே சரியானது என்று அவர்கள் மூவருமே தமக்குள் வாதிட்டார்கள். உங்களுக்குள் ஏதோ சர்ச்சை நிகழ்கின்றதே, என்னவென்று சொன்னால் நானும் தெரிந்து கொள்வேனே. ஜாதகத்தை குறித்த உங்கள் சர்ச்சை? ஆம் சுவாமி, நாங்கள் மூவருமே சமநிலை ஜோதிடர்கள். ஆயினும் எங்கள் மூவருக்குள்ளும் இந்த ஜாதகத்தின் ஆயுட்காலத்தை கணக்கிடுகையில் பேதம் எழுகிறது. அதே சமயம் எங்களுடைய மூவருடைய கணிப்பும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் இருக்கின்றது. இந்த 3இல் யார் கணித்ததே சரி என்று உங்களிடம் சொல்வது என்பதில்தான் எங்களுக்கு பிரச்சனை. அப்படியா? உங்கள் கணிப்பில் உங்கள் மூவருமே சரி என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றதல்லவா? நிறைய சுவாமி. அப்படியானால் ஒவ்வொருவராக சொல்லுங்கள் என்று ராகவேந்தர் சொன்னதும், முதலாம் அவர், இந்த ஜாதகத்திற்கு உரியவருக்கு ஆயுட்காலம் 100 வயது என்றார். இரண்டாம் அவர், இல்லை 300 வயது என்றார். மூன்றாம் அவர், இல்லவே இல்லை 700 வயது என்றார். சீமடுத்த சிஷ்யர்களுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. ஒரே ஜாதகத்திற்கு எப்படி 3 வெவ்வேறு பலன்கள் இருக்கக்கூடும் என்று அதிசயித்து போனார்கள். ஜோதிடர்கள் மூவரும் தத்தமது விளக்கங்களை சொல்லி தாம் கணித்ததே சரி என்று ஸ்ரீ சுவாமிகளிடம் நிரூபிக்க தலைப்பட்டார்கள். ஜோதிடர்கள் மூவரும் தத்தமது விளக்கங்களை சொல்லி கொண்டே இருக்கும்போது மீண்டும் அவர்களுக்குள் சர்ச்சை எழவே, நீங்கள் மூவருமே உண்மையிலேயே நல்ல ஜோதிடர்கள் தான், ஏனென்றால் உங்களுடைய மூவருடைய கணிப்புமே மிக மிக சரியானது என்று கூறியதும் ஜோதிடர்கள் மகிழ்ச்சியில் துள்ளினார்கள். ஆனால் சிஷ்யர்களுக்கு மேலும் குழப்பமானது. ஒரே ஜாதகத்தில் 3 பலன்கள், அந்த 3மே சரி என்றால் அது மிகவும் விசித்திரமான ஜாதகமாகத்தான் இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஜாதகம் யாருடையதாக இருக்கக்கூடும் என்று அறிந்து கொள்வதில் ஆர்வமாக இருந்தார்கள். இவர்கள் நினைத்ததற்கேற்ப இந்த ஜோதிடர்களில் ஒருவர், சுவாமி, ஒரு சிறிய விண்ணப்பம் என்றார், கேளுங்கள். பலன்தான் சொல்லியாகிவிட்டதே, அந்த ஜாதகர் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாமா சுவாமி? எங்களுக்கு மிகவும் ஆவலாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட அபூர்வ ஜாதகம் உடையவர் யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ ராகவேந்திரர் சிரித்தவாறு, அந்த ஜாதகத்தின் சொந்தக்காரன் வேறு யாரும் அல்ல, நானே தான் என்றதும் அங்கிருந்த அனைவருக்குமே வியப்பு தாழவில்லை. அதே சமயம் 100 வருடங்கள் 300 வருடங்கள் 700 வருடங்கள் என்று சொன்னார்களே, அது 3மே சரி என்று சுவாமிகள் சொல்கின்றாரே, அது எப்படி சாத்தியமாகும்? சிஷ்யர்கள் குழம்ப ஜோதிடர்களுக்கும் இதே நிலை ஏற்பட்டது. மற்றவர்களின் மனதை யூகித்த ஸ்ரீ ராகவேந்தர், உங்கள் எல்லோருக்கும்
இன்னமும் கூட சந்தேகம் விளங்கவில்லை அல்லவா என்றார். ஆம் சுவாமி, மூன்றும் எப்படி பொருந்தும் என்பதுதான் புரியாத புதிராக இருக்கின்றது என்றார்கள். இதோ அதற்கான விளக்கத்தை சொல்கின்றேன் என்று அதற்கான விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்தார் ஸ்ரீ ராகவேந்திரர். அந்த விளக்கம் என்ன? நாளைய உரையில் பார்ப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா. ஓம் ஸ்ரீ ராகவேந்திர